வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் எமிசாட் உட்பட 29 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-45. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. 4 தீவிரவாதிகள் உயிரிழப்பு. ஐந்தாண்டுகளில் வளர்ச்சியின் வேகம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும். ராகுல் காந்தி வாக்குறுதி. மத்தியில் நிலையான ஆட்சி அமையவே மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தால் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். IPL கிரிக்கெட். தில்லி பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். இந்தியாவின் ராணுவ பயன்பாட்டிற்கு உதவும் எமிசாட் செயற்கைக்கோள் உட்பட 29 செயற்கைக்கோள்களை PSLV C-45 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. விண்வெளி தொழில்நுட்பத்தில் முத்திரை பதித்து வரும் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ குறித்த கால இடைவெளியில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதாக இஸ்ரோ அறிவித்திருந்தது. அதற்கான கவுண்டவுன் சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் நேற்றே தொடங்கியது. 27 மணி நேர கவுண்டவுன் முடித்து திட்டமிட்டபடி காலை 9:27 மணிக்கு PSLV C-45 ராக்கெட் செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு மஞ்சள் புகையை கக்கியபடி விண்ணுக்கு பறந்தது. 4 स्टेपन और मुख्य रॉकेट को लेकर आकाश की ओर अग्रसर हो रहा है, अपने गंतव्य की ओर बढ़ रहा है. परफेक्ट नॉर्मल लिफ्ट ऑफ. இந்த செயற்கைக்கோள்களை குறித்த கால இடைவெளியில் திட்டமிட்ட சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தியது ராக்கெட். அதன் பிறகு அதன் பாதைகளில் செயற்கைக்கோள்களை உந்தித் தள்ளும் பணிகளை தரை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதும் இஸ்ரோ தலைவர் சிவன் மற்றும் சக விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கைகுலுக்கிக் கொண்டனர். இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட 29 செயற்கைக்கோள்களில் எமிசாட் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட அதிநவீன செயற்கைக்கோளாகும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயன்பாட்டுக்காகவும் ராணுவ உளவு பயன்பாட்டுக்காகவும் இது விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சியும் தான் காரணம் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் குறிப்பிட்டார். The first time the PSLV is carrying out 3 orbital missions in a single flight. The first time the PS4 is powered for carrying out experimental platform. And of course, this is the first time a new PSLV team doing this function. And this enormous amount of work is behind this excellent success. The work is really contributed by each and every one of the ISRO team members. இதற்கிடையே சதீஷ் தவான் மையத்தில் பொதுமக்கள் கண்டுகளிக்க ஏதுவாக நாட்டிலேயே முதன்முறையாக விண்வெளி தொடர்பான பூங்கா ஒன்றும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர பொதுமக்கள் பார்ப்பதற்கான ஒரு அரங்கும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் சிவன், முன்னாள் தலைவர்கள் கஸ்தூரி ரங்கன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்த பார்வையாளர்கள் அரங்கத்தில் 5000 பேர் தற்போது அமரலாம். அது வருங்காலத்தில் 10,000 பேர் அமையும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளி பூங்கா 120 ஏக்கரில் ஏவுதளத்திற்கு அருகிலேயே உள்ளது. இதில் நவீன கருவிகள் மற்றும் வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் எமிசாட் மற்றும் வெளிநாடுகளின் 28 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதுடன் விஞ்ஞானிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் இன்று பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 4 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். லசிக்போரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். இவர்கள் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவரும் சிறுமி ஒருவரும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 6 பேர் உட்பட 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பான் எனப்படும் நிரந்தர வருமான வரி கணக்கு எண் மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைவதாக இருந்தது. இதற்கு பின்பு ஆதார் எண் இணைக்கப்பட மாட்டாது என செய்திகள் பரவிய நிலையில் மேலும் 6 மாத காலத்திற்கு இது நீட்டித்து மத்திய நேரடி வரி வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இணைப்புக்கான காலக்கெடு 6வது முறையாக நீட்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் ஏப்ரல் 1 தேதியிலிருந்து வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கு ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டியது கட்டாயம் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகளுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட சம்பளத்தை இன்று முதல் வழங்குவதற்கு மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நுகர்வோர் குறியீட்டெண் அடிப்படையில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட சம்பளம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போது மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இந்த சம்பள உயர்வுக்கு மத்திய அரசு முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரியது. காங்கிரஸ் தொழில்நுட்ப குழுவில் இடம்பெற்றவர்களின் 687 பேஸ்புக் பக்கங்களை நீக்கியுள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவன அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்புடைய பேஸ்புக் பக்கங்களில் இடம்பெற்றிருந்த தேவையற்ற விமர்சனங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இதுவரையில் காங்கிரஸ் தரப்பில் எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை. PM நரேந்திர மோடி என்னும் பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் திரைப்படத்துக்கு தடை கோரிய பொதுநல வழக்கை தில்லி உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. சுரேஷ் ஓபராய் மற்றும் சந்தீப் எஸ் சிங் ஆகியோரின் தயாரிப்பில் இந்த திரைப்படம் தமிழ் உட்பட 23 மொழிகளில் தயாராகியுள்ளது. இத்திரைப்படம் வரும் 5ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி இப்படத்தை திரையிட அனுமதிக்கக்கூடாது என சில அமைப்புகள் தில்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தன. இந்நிலையில் திரைப்படத்திற்கு தடை கோரிய பொதுநல வழக்கை தில்லி நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இனி வருவது தேர்தல் செய்திகள். ஐந்தாண்டுகளில் வளர்ச்சியின் வேகம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த 5 ஆண்டுகளில் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை என்றார். ஆனால் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ये महामिलावटी लोग कैसे काम करते हैं, इसका जीता जागता उदाहरण ये हमारे पड़ोस में ही पोलावरम डैम परियोजना है। पोलावरम प्रोजेक्ट पिछले 4 दशक से लटका है। 4 दशक से यहां के मुख्यमंत्री, यहां की सरकार
पहले की और टीडीपी की सारे इस पाप के भागीदार है, गुनहगार है। ये यूटन बाबू के लिए, ये टीडीपी के लिए ये पोलावरम प्रोजेक्ट एटीएम है, एटीएम उसमें से निकालो और भ्रष्टाचार का खेल खेलते रहो, यही उनका काम है। முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் தேச பாதுகாப்பில் எதிர்க்கட்சிகள் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாத முகாம்கள் மீது விமானப்படை நடத்திய தாக்குதலை எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததை சுட்டிக்காட்டினார். அண்டை நாட்டுக்கு ஆதரவு அளிப்பது போலவே அக்கட்சிகள் பேசி வருவதாகவும் அவர் குறை கூறினார். பெரும்பான்மை சமூக மக்கள் இருக்கும் தொகுதிகளில் முக்கிய வேட்பாளர்களை நிறுத்த காங்கிரஸ் அச்சப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவலாளி என்று தான் கூறுவதை கழிப்பறைகளுக்கு மட்டுமே காவலாளி என்று தம்மை காங்கிரஸ் தரக்குறைவாக விமர்சித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் வனப்பருத்தியில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய அரசு பணிகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறினார். ஏழைகளுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இந்த தொகை குடும்பத்தில் உள்ள பெண் ஒருவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக தெலுங்கானாவில் மற்றொரு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றார். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவும் அவரது கட்சியும் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ரஃபேல் விவகாரம் குறித்து சந்திரசேகர ராவ் இதுவரை பேசியதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி போட்டியிட உள்ள கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரத் தர்ம ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த துஷார் வெள்ளப்பள்ளி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி கூட்டணியில் அக்கட்சி இடம்பெற்றுள்ள நிலையில் பிஜேபி தலைவர் அமித் ஷா இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இளம் தலைவரான துஷார் வெள்ளப்பள்ளி இந்த தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி கேரளாவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அமித் ஷா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜாவும் இன்று சந்தித்து வயநாடு தொகுதி பிரச்சாரம் குறித்து ஆலோசனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து டி ராஜா ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் அந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி போட்டியிடுவது குறித்து கவலைப்படப் போவதில்லை என்றும் அவரை தோற்கடிக்க இடதுசாரி கட்சிகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ள உதவும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மூலம் பதிவான வாக்குகளை எண்ணுவது குறித்து தொடரப்பட்ட வழக்கில் 21 எதிர்க்கட்சித் தலைவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளில் ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் 50% சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என்று 21 எதிர்க்கட்சித் தலைவர்களின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின்போது மக்களவைத் தொகுதிக்குள் அடங்கியுள்ள ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்தும் ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து சீட்டுகளை எண்ணலாம் எனவும் 50% எண்ண தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கம் தொடர்பாக வரும் திங்கட்கிழமைக்குள் 21 எதிர்க்கட்சித் தலைவர்களும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கேளுங்க சார், கிராமத்துல கதவை மூட ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனையோ பேரோட செலவு நிறைய மிச்சமாச்சு. அது எப்படி? அம்மா நீங்களே சொல்லுங்க. நோய் குறைஞ்சதே, கதவை மூடியதுமே, மருந்து
நாளில் ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சமானதே. வாழ்வும் தப்பிச்சது, பணமும் மிச்சம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்பவும் மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். செய்திகள் தொடர்கின்றன. மத்தியில் நிலையான ஆட்சி அமையவே மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து இன்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவை எதிர்க்கும் சக்திகள் ஒருவரும் இல்லை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கூறினார். மேலும் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் வாக்காளர்கள் தங்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைந்தால் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் சோளிங்கரை அடுத்த பாண்டியநல்லூர் பகுதியில் இன்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால் 10ஆம் வகுப்பு படித்த 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர் வேலை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வேலூர் மாவட்டத்தில் பல நாட்களாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் சோளிங்கரில் ரோப்கார் சேவை திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். நியாயமான முறையில் பிஜேபியினர் தேர்தலை சந்தித்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பிஜேபி தலைவர் அமித் ஷா நாளை பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி கோவையில் இம்மாதம் 8ஆம் தேதியும் ராமநாதபுரம் மற்றும் தேனியில் வரும் 13ஆம் தேதியும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் நண்பர் வீட்டில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 30க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் உதவியுடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் பள்ளிக்குப்பத்தில் உள்ள துரைமுருகனின் நண்பர் வீட்டிற்கு இன்று காலை சென்று சோதனை நடத்தி வருகின்றனர். துரைமுருகன் கைப்பற்றப்பட்ட சில முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் அவரது நண்பர் வீட்டில் இந்த சோதனை நடைபெறுவதாக அதிகாரிகள் கூறினர். இதற்கிடையே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வருமான வரித்துறையினர் தங்களது கல்லூரி, வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை மேற்கொள்வதாக திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகனும் வேலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான கதிர் ஆனந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். தமது தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதை தடுப்பதற்காகவே வருமான வரித்துறையினர் இவ்வாறு செயல்படுவதாக அவர் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனு நாளைக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மக்களவைத் தொகுதியில் திட்டமிட்டபடி தேர்தல் நடத்தப்படுமா என்பது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனும் வேட்பாளருமான கதிர் ஆனந்த் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுள்ள நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆதாரம் மற்றும் கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டே வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டதாக கூறினார். இதுகுறித்து தற்போதைக்கு எந்த தகவலையும் தெரிவிக்க முடியாது எனவும் முழு தகவல் கிடைத்ததும் அது பற்றி தெரிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்த வருமான வரித்துறையின் அறிக்கை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பப்படும் எனவும் அதன் பின்னர் தேர்தல் ஆணையமே அது தொடர்பாக முடிவெடுக்கும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதை தடுக்க தொடர்ந்து தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை நடத்தப்பட்டுள்ள சோதனையில் 78 கோடியே 12 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளது என்று கூறிய அவர், தொடர்ந்து சோதனை தீவிரப்படுத்தப்படும் என்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத பணம், நகைகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக இதுவரை 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரையில் 4102 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை கூடியதன் காரணமாக 20 வாக்குச்சாவடிகள் கூடுதலாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 18,59,000 ஆண் வாக்காளர்கள், 19,485 பெண் வாக்காளர்கள் என மொத்தம் 36,60,711 வாக்காளர்கள் உள்ளதாக ஆட்சியர் கூறினார். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. இனி சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு வழங்கப்பட்டு வரும் காவல்துறை பாதுகாப்பு குறித்து பதிலளிக்க வேண்டும் என தமிழக காவல்துறை தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் 24 மணி நேரமும் தனக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமாவளவன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் திருமாவளவனுக்கு ஒரு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 4 ஆய்வாளர்கள் மற்றும் 14 காவலர்கள் பாதுகாப்பு வழங்கி வருவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதற்கு திருமாவளவன் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் கொடநாடு விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச தடை விதிக்க கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ஸ்டாலின் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் குறித்து விமர்சித்து வருகிறார். கொடநாடு வழக்கு நிலுவையில் உள்ளதால் இதுகுறித்து ஸ்டாலின் பேச தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள் ஸ்டாலின் தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் ஸ்டாலின் தரப்பு பதிலை ஏற்றுக்கொண்டு அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து புகார் அளித்த பெண்ணின் விவரத்தை வெளியிட்ட கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த பணியிட மாற்றம் தொடர்பாக தமிழக உள்துறை செயலாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கோவை மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக சுஜித் குமாரை நியமித்திருக்கும் தமிழக அரசு பாண்டியராஜன் எங்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை தெரிவிக்கவில்லை. அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தில்லியில் உள்ள காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் சையத் அலி ஷா கிலானிக்கு சொந்தமான வீட்டை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். 3,62,00,000 ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த மாதம் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. வருமான வரி சட்டம் 222வது பிரிவின்படி கிலானிக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ஃபயத் அகமது லோன் ஜம்மு காஷ்மீரில் இன்று கைது செய்யப்பட்டார். குப்வாரா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த ஃபயஸ் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தில்லி சிறப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின்படி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. லண்டனில் முறைகேடான பண பரிவர்த்தனை மூலம் சொத்து சேர்த்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா மீது தொடரப்பட்ட வழக்கில் தில்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இன்று இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி அரவிந்த் குமார் ராபர்ட் வதேரா நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது, சாட்சியங்களை கலைக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளுடன் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினார். புகழ்பெற்ற மிருதங்க வித்வான் மெட்ராஸ் கண்ணன் இன்று காலமானார். அவருக்கு வயது 99. 1971ஆம் ஆண்டு கலைமாமணி விருதும் 2004ஆம் ஆண்டு மத்திய நாடக அகாடமி இசை விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது.
1974ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் சர்வதேச இசைக்குழுவில் நிறுவன உறுப்பினராக அவர் இருந்துள்ளார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் முதன்மை இசைக்கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சீனாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் 24 பேர் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். தென்மேற்கு சீனாவில் உள்ள சிஜுவான் மாகாணத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் அமைந்துள்ள காட்டில் தீ ஏற்பட்டது. 3800 மீட்டர் உயரத்தில் பற்றி எறிந்த தீயை அணைக்க 600க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் அங்கு சென்று பணியில் ஈடுபட்டிருந்தபோது காற்றின் திசை மாறியதில் பல வீரர்கள் தீயில் சிக்கினர். இதில் 24 பேர் உயிரிழந்ததாகவும் சிக்கிய வீரர்களை மீட்க மீட்புக் குழு ஒன்று அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சீனாவின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.特级飞行总医院应急救援队15人携带救援物资同机前往西昌，机组迅速展开飞机检查和油料。இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் கிங்ஸ் 11 பஞ்சாப், தில்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோத உள்ளன. பஞ்சாபில் உள்ள மொஹாலி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆட்டம் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இதனிடையே நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் எமிசாட் உட்பட 29 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-45. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை, 4 தீவிரவாதிகள் உயிரிழப்பு. ஐந்தாண்டுகளில் வளர்ச்சியின் வேகம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும். ராகுல் காந்தி வாக்குறுதி. மத்தியில் நிலையான ஆட்சி அமையவே மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தால் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட், தில்லி பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.